Okay, Makale, we have finally arrived at the end of chapter 2. Chapter 2ல நிறைய டெக்னிக்கல் or systems programming related concepts பார்த்துருப்போம். Just a small recap கொடுக்குறேன். நம்ம first பார்த்தது முக்கியமாக stack versus heap. Stackனா என்ன, heapனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, மெமரி எப்படி allocate ஆகுது, எந்த விதத்தில் allocate ஆகுது, எதனால அந்த தேவை இருக்குது ரெண்டுத்துக்கும், அது எல்லாமே நம்ம பார்த்தோங்களா. ரெண்டாவது நம்ம டேட்டாவை பற்றி பார்த்தோம். டேட்டா செக்ஷனில் எத்தனை வகைகள் இருக்குது, ஆர்ஓ டேட்டானா என்ன, டேட்டானா என்ன, பிஎஸ்எஸ்னா என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா. மூணாவது ஸ்ட்ரிங், அந்த டைப் எதுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஏன் ஆம்பர்சன்ட் எஸ்டிஆர் யூஸ் பண்ணுறோங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. நாலாவது மூவ் செமான்டிக்ஸ். ஒரு கோடு, அதில் எழுதுகிற வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷன் போகும்போதோ, இல்லை நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் ஆகுறப்பவோ என்ன எக்ஸாக்டாக நடக்குது, அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா. அண்ட் லாஸ்ட்லி இட் வாஸ் மோர் லைக் அ ஃபில்லர் எபிசோடுன்னு வைங்களேன். பிரிண்ட் லைனோட டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸும் எப்படி வந்து அந்த வார்னிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது, அது என்ன சொல்ல வருது, அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வாரம் ஒரு மோஸ்ட்லி ப்ரொடக்டிவ் செக்ஷன் டுவர்ட்ஸ் பாயிண்டர்ஸ் அண்ட் மெமரி மாடல் வச்சுக்கோங்களேன். இந்த வீக்கில் நீங்கள் அதாவது நான் உட்பட டேக்அவேவாக என்ன எடுத்துக்கணும்னா இந்த ரெண்டு விஷயம்தான். நம்ம எப்போ ஹீப் அலோகேட் பண்ணுறோம், எப்போ ஸ்டாக்ல அலோகேட் பண்ணுறோம், எந்த மாதிரி அலோகேட் பண்ணுறோம், நம்ம செய்கிறது வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கா இல்லையா, அதெல்லாம் தான் முக்கியமாக நம்ம சிஸ்டம்ஸ் ப்ரோக்ராமிங் செய்கிறப்போ பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டாலே போக போக வர்ற ரஸ்ட் லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இட்ஸ் மோர் லைக் அந்த லாங்குவேஜோட ஃபீச்சர்ஸாக தான் இருக்குமே தவிர நத்திங் ஹார்டாக இருக்காதுன்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ட்ரிப் ஆகிறது லைஃப் டைம்ஸ்லேயும் கன்கரன்சி அதுலேயும் அதுக்கப்புறம் ஓனர்ஷிப். அட்லீஸ்ட் நான் இந்த 3 விஷயத்தில் வந்து ட்ரிப் போயிருக்கேன்னு வைங்களேன். இந்த 3 விஷயமுமே நம்ம படிச்சுட்டோம்னா ஃப்ரம் அ ஹார்ட்வேர் லெவல் ஆர் ஃப்ரம் அ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் லெவல், ஐ கேரண்டி யூ லைக் நீங்கள் எந்த லாங்குவேஜ் போனாலும் உங்களால் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். ஏன் ரஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் லாங்குவேஜ் சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து லோ லெவல் லாங்குவேஜ் வரப்போ இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ மல்டிபிள் வேஸ் ஆஃப் டூயிங் அ சர்டன் திங்குன்னு ஒரு விஷயம் வர்றப்போ தே ஈஸிலி கெட் ஓவர்வெல்ம்ட் ஆர் ஆங்ஷியஸ். ஓகே, இதுதான் இப்போதைக்கு நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். நம்ம சாப்டர் 3 ஆர் வீக் 3க்குள்ளே போகிறப்போ we will finally start learning about arraysங்க, ஸ்ட்ரக்சர்ஸ், அது ஸ்ட்ரக்சர்ஸ் ஷார்ட்டாக சொல்லுவோம், அதுக்கப்புறம் வெக்டர், அதுக்கப்புறம் மற்ற கலெக்ஷன்ஸ் லைக் பி ட்ரீ மேப்பு, பி ட்ரீ செட்டு, ஹேஷ் மேப்பு, அதே மாதிரி ஹேஷ் செட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வெக்டர் டெக்குன்னு ஒன்று இருக்குது. வெக்டர் அதை வந்து டிக்யூன்னு சொல்லுவாங்க, நான் டெக்குன்னு சொல்லுவேன், வெக்டர் டெக் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம வேற என்ன கலெக்ஷன்ஸ் பார்ப்போம், ஹேஷஸ் பார்ப்போம், இது பார்ப்போம், இது பார்ப்போம். அப்போ அவ்வளோதான் நினைக்கிறேன் மோஸ்டா. அதுக்கப்புறம் வேற எதுவும் இருக்காது. இந்த மோஸ்ட் ஆஃப் த மெயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நம்ம வந்து பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எழுதலாம், பேசிக் சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்த வாரம் ஒரு மோர் லைக் ஒரு லைட்டர் டாப்பிக்காக இருக்கும், சின்டாக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸாக இருக்கும். ஸோ யா, லெட்ஸ் பிரேஸ் அவர் செல்ஸ் அண்ட் பார்ப்போம் அடுத்த வாரம் எப்படி போகுது அப்படின்னு. ஆல்ரைட், அண்டில் தென் சியா, ரொம்ப நன்றி இப்போ வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.